ஹலோ டியர் சிஎஃப்எஸ். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ குற்ற வழக்குகளை பார்த்துருப்போம். அதில் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்க்கு சிறை தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ தான் கொடுப்பாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில கேசஸ்க்கு மட்டும்தான் அந்த கேஸை தி ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குற்றம் செஞ்ச குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க செஞ்ச குற்றங்களை யாராலையுமே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அது 1983 நவம்பர் 27. அப்போ பூனேயில் இருக்க கலா மகா வித்யாலயா அப்படிங்கிற காலேஜில் படிக்கக்கூடிய 4 மாணவர்களுக்கு ஒரே நேரத்தில் தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தண்டனையை அந்த பூனே நீதிமன்றம் அவங்களுக்கு வழங்குது. பொதுவாக ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர்கள் 18 வயதுலேருந்து 23 வயதுக்குள்ளே தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எதுக்காக தூக்கு தண்டனை வழங்கணும்? அது மட்டும் இல்லாமல் அந்த 4 மாணவர்களோட தூக்கு தண்டனையை ஒட்டுமொத்த பூனே மக்களுமே ஒரு மிகப்பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. அந்தளவுக்கு அவங்க என்ன குற்றங்கள் செஞ்சாங்க. அதாவது பூனே மக்களை 1976 1977 வரை கிட்டத்தட்ட 2 வருடங்களாக வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு நடுநடுங்க வச்ச ஒரு தரமான சீரியல் கில்லர் கேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீகோட் பண்ண போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை எப்போவுமே விசித்திரமான ஒன்று. அப்போ உண்மையை கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே இறங்கிடலாமா? வெல்கம் டு கேஸ் ஃபைல் வித் எஸ்கே. அது 1976 ஜனவரி 15. கலா மகா வித்யாலயா காலேஜில் படிக்கக்கூடிய பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு மாணவர் ரொம்பவே குழப்பமான மனநிலையோட ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு காரணம் அந்த லெட்டரில் இருந்த வார்த்தைகள் தான். அப்படி அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, அப்பா நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன், என்னை எங்கேயும் காணன்னு தேட வேணாம், நான் நல்லபடியாக தான் இருக்கேன் அப்படிங்கிறதான் அந்த லெட்டரில் எழுதியிருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக எதுக்காக பிரகாஷ் வீட்டை விட்டு ஓடி போகணும் அப்படிங்கிறது தான். இதே டவுட் தான் பிரகாஷோட அப்பாவுக்கும் வந்துச்சு. ஸோ உடனடியாக பிரகாஷோட அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், சார் எனக்கும் என்னோடய பையனுக்கும் எந்தவித சண்டையுமே இல்லை, எதுக்காக அவன் வீட்டை விட்டு ஓடி போகணும், இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது, ஸோ என்னோடய பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த லெட்டரை வாங்கி பார்த்த போலீஸ் அந்த லெட்டர் எழுதியிருந்தது பிரகாஷோட கையெழுத்து தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, சார் அவன் ஏதாவது சண்டையில் ஓடி போயிருப்பான், ஸோ அவனே வீட்டுக்கு வந்துடுவான் சார், நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு பிரகாஷோட அப்பாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. பிரகாஷ் காணாமல் போன அந்த வழக்கை அன்றைய காலகட்டத்தில் போலீஸ் ரொம்பவே சின்சியராக தேடி இருந்தால் அதுக்கு பின்னாடி நடந்த பல கொடூரமான சீரியல் கில்லர் கொலைகளை அப்போ போலீஸ் தடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அந்த 4 மாணவர்களுக்கு மரண தண்டனை கிடைக்காம இருந்திருக்கும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரகாஷோட காணாமல் போன கேஸை போலீஸ் சீரியஸாக எடுத்துக்காதனால அந்த கேஸோட சீரியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போலீஸ் அவங்களோட மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரொம்பவே கொடூரமான இன்னொரு இன்சிடெண்ட்டும் நடக்க ஆரம்பிக்குது. அது சரியாக 1977 மார்ச் 23. பிரகாஷ் காணாமல் போய் சரியாக 14 மாதத்துக்கு பின்னாடி பிரகாஷ் படித்த காலேஜான மகா வித்யாலயா மற்றொரு மாணவனும் ரொம்பவே கொடூரமாக இறந்த நிலையில் போலீஸால் கண்டெடுக்கப்படுறான். அப்படி இறந்து போன நபர் யார் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அதே கல்லூரியில் படித்த அனில் கோலே அப்படிங்கிற நபரும் அவர் ஆக்சுவலாக எங்கே இறந்து கிடந்திருக்கார் அப்படின்னா பூனேயில் இருக்க முலா முத்தா அப்படிங்கிற ஏரியில் பிணமாக இறந்து கிடந்த தகவல்களும் போலீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் இந்த கொலையை விசாரித்த போலீஸ் இது ஒரு சாதாரண கொலையாக தான் நினைக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் போலீஸ் அங்கே நோட் பண்ண ஒரு சில விஷயங்கள், இது ஒன்றும் சாதாரண கொலை கிடையாது, இதுவரையிலுமே அதாவது கிட்டத்தட்ட 2 வருடங்களாக ஒட்டுமொத்த பூனே மக்களையுமே நடுநடுங்க வச்ச சீரியல் கில்லரோட வேலை தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டியர் சிஎஃப்எஸ், இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் யூஸ் பண்ண அந்த இன்டெலிஜென்ட்டான மெத்தடை கேட்டால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஆக்சுவலாக இறந்து போன அனிலோட கேஸில் போலீஸ்க்கு ஆரம்பத்தில் எந்தவித எவிடன்ஸுமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுற காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் எந்தவித சிசிடிவி கேமராக்களோ அது மட்டும் இல்லாமல் எந்தவித ஸ்ட்ராங்கான ஃபிங்கர் பிரிண்ட் மெத்தடோ இல்லாமல் இருந்திருக்குது. அப்படி இருந்த அந்த காலகட்டத்தில் போலீஸ் யூஸ் பண்ண ஒரு மெத்தேடு தான் இந்த ஒட்டுமொத்த கேஸையுமே கிராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே அடித்தளமாக அமைஞ்சிருந்துச்சு.
அப்படி போலீஸ் அங்கே என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கே தெரியும் ஒரு கொலை நடக்குதுன்னா அதை வேடிக்கை பார்க்க பல பேர் வந்திருப்பாங்க. அப்படி தான் இறந்து போனோட அனிலோட கேஸ்லேயும் பல நபர்கள் அந்த கொலையை பார்க்க வந்திருக்காங்க. பட் அங்கே போலீஸ் நோட் பண்ணது என்ன அப்படின்னா, பல பேர்த்த பார்த்த போலீஸுக்கு ஒரு 4 பேரோட முகத்தோற்றம் மட்டும் எதையோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டு அதை மறைச்ச மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. இது போலீஸுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பல இன்வெஸ்டிகேஷனையும் பல கொலைகளையும் பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்க தான் கொலையாளிகள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு போலீஸுக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? அதனால அவங்கள மஃப்டின்னு சொல்லப்படுற மாறு வேடத்தில் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கண்காணிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சில தகவல்கள் தான் அவங்கள மிகப்பெரிய அதிர்ச்சியில் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த 4 பேருக்கும் இது ஒன்றும் கொலை கிடையாது. இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 9 கொலைகளை பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இதுவரையிலுமே பூனே மக்களை நடுநடுங்க வச்ச சீரியல் கில்லரும் அவங்க தான் அப்படிங்கிற மிகப்பெரிய அதிர்ச்சியும் போலீஸுக்கு கிடைக்குது. மட்டும் இல்லாமல் ஐடியர் சிஎஃப்எஸ் அந்த 4 பேரும் இந்த 9 கொலைகளையும் செய்யறதுக்கு பயன்படுத்தின மெத்தேடை கேட்டால் நீங்கள் பாவீங்களா, இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு கொலையை பண்ணுறதுக்கு இறங்குவீங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை யோசிக்க வைக்கும். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இது இவங்களோட முதல் கொலை கிடையாது, இதுக்கு முன்னாடியே பல கொலைகளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதில் ஒன்று தான் 1976 காலகட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரை கொலை பண்ண அதிர்ச்சியான தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகளை பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்த கன்ஃபெஷன் தான் இந்த கேஸை ரேர் கேஸ்லேருந்து தி ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் கேஸ் அப்படின்னு சொல்ல வச்சுச்சு. அப்படி இந்த 4 மாணவர்களும் என்ன கன்ஃபஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மகாவித்யாலயா கல்லூரியில் படிக்கும்போது இருசக்கர வாகனங்களை திருடி அதை விற்று அதில் என்ஜாய் பண்ணுறதையே ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருந்திருக்கானுங்க. பட் ஆரம்பத்தில் என்னதான் அது அவங்களுக்கு ஓகேனாலும் நாட்கள் நகர நகர அவங்களோட ஆசை ரொம்பவே அதிகமாகுது. அப்படி அவங்களோட தேவைகள் அதிகமாகும்போது அவங்க போட்ட ஒரு கொடூரமான திட்டம் தான் பிரகாஷை கடத்துறது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, பிரகாஷை கடத்துனதே அவங்க தானா? ஆமாம், பிரகாஷை கடத்தினதே அவங்க தான். ஆக்சுவலாக நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பிரகாஷ் ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பிரகாஷ் ஒன்றும் தானாக அந்த லெட்டர் எழுதலை. இந்த 4 பேரும் கட்டாயப்படுத்தி தான் அந்த லெட்டரையும் அவனை எழுத வச்சுருக்காங்க. இப்படி பிரகாஷை கட்டாயப்படுத்தி பிரகாஷ்கிட்ட இருந்து லெட்டரை வாங்கின உடனே பிரகாஷோட அப்பாவுக்கு ஒரு மொட்டை கடுதாசியும் எழுதுகிறாங்க. அது என்ன அப்படின்னா, உங்கள் பையனை நான் தான் கடத்தியிருக்கேன், ஸோ நான் கேட்ட பணத்தை உடனடியே கொடுங்க, இல்லைனா நான் உங்கள் பையனை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டவ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் பிரகாஷ் அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போலீஸ் அதை எதுவும் பெருசாக எடுத்துக்காததுனால அந்த கேஸை அப்படியே போலீஸ் மறந்துட்டாங்க. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் அந்த கடத்தின 4 பேருமே பிரகாஷோட அப்பா போலீஸுக்கு போனதை தெரிஞ்சுக்கிட்டு பிரகாஷை போட்டு தள்ளுங்கிற ஒரு கொடூரமான பிளானையும் கையில் எடுக்கிறாங்க. அது 1976 ஜனவரி 26. அவங்க ஆல்ரெடி பிளான் போட்ட மாதிரியே பிரகாஷை ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணி பூனேவில் இருக்க பேஸ்வே பூங்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியில் ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணி அங்கேயே வீசிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கொலைக்கு அப்புறமா தான் அந்த தைரியம் அவங்கள பல கொலைகளை பண்ணுறதுக்கு தூண்டுது. அதுதான் பின்னால் அவங்கள ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லராகவும் மாற்றுது. அது மட்டும் இல்லை, அவங்க அந்த கொலைகளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மெத்தேடு தான் நீங்கள் துளியும் எதிர்பார்க்காத ரொம்பவே கொடூரமான ஒன்று. பிரகாஷோட கொலைக்கு அப்புறமா பல மாதங்கள் அமைதியாக இருந்திருக்காங்க. பட் அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் போலீஸ் அந்த கொலையை அலட்சியமாக எடுத்துக்கிட்டதையும் அவங்கள கண்டுபிடிக்காத தைரியமும் அவங்கள அடுத்தடுத்து பல கொலைகளை பண்ணுறதுக்கு தூண்டுச்சு. இப்படி இருந்த இந்த காலகட்டத்தில் தான் அவங்க ஊரில் வாழ்ந்துட்டு வந்த அரவிந்த் காஹித் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மேனை அவங்களோட அடுத்த டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ண அவங்க டார்கெட்டை அவங்க கொலை பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத வகையில் அந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருந்திருக்குது. அது மட்டுமே இல்லாமல் அரவிந்த் காஹித்தும் பார்க்க கொஞ்சம் ஆள் உடல் வலுவோடு இருந்திருக்காங்க. அதனால் அவங்களோட பிளானை பாதியிலேயே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சும் ஓடுறானுங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் வெயிட் பண்ண அந்த 4 பேரும் ஆகஸ்ட் 31 அப்போ விஜயநகரில் இருக்க ஜோசி அவங்களோட மனைவி உஷாவும் தனியாக இருக்கிற நேரமாக பார்த்து அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க 2 பேருமே கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு அங்கிருந்த பொருட்களை கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த 2 பேர்த்தையும் கொலை பண்ண பின்னாடி அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவங்களோட பையனான ஆனந்த் வீட்டுக்கு வெளியே நிற்கிறத பார்க்குறாங்க. அப்படி இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் ஆனந்தை பொறுமையாக உள்ளே வர விட்டு
அவங்கிட்ட எங்கெல்லாம் பண நகை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கொள்ளையடிச்சிட்டு அவனையும் போட்டு தள்ளிட்டு அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆகிறானுங்க. இது வரைக்குமே ஒருத்தரையும் 2 பேரையுமா கொலை பண்ணிகிட்டு இருந்த அந்த 4 பேரும் அவங்களோட மிகப்பெரிய சதித்திட்டத்தையும் தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அபியங்கர் அப்படின்னு சொல்லப்படுற குடும்பத்தில் இருக்க 5 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் போட்டு தள்ளிட்டு அங்கே இருக்கிற அத்தனை பொருளையும் கொள்ளடிக்கிற மிகப்பெரிய சதித்திட்டம். அவங்களோட போட்ட பிளான் படி நவம்பர் 22 அப்போ அபியங்கரோட வீட்டுக்குள்ளேயே இறங்குறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அபியங்கர், அவங்களோட மனைவி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேர குழந்தைங்கள்னு சேர்த்து மொத்தமாக 5 பேரையும் ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ண மெத்தட் என்ன தெரியுமா? CFS. அதாவது முதல்ல 4 பேரையும் கொலை பண்ணிவிட்டு அங்கே கடைசியாக இருந்த ஒரு பொண்ணை நிர்வாணப்படுத்தி எங்கெல்லாம் நகை இருக்குது, எங்கெல்லாம் பணம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு ரொம்பவே கொடூரமான முறையில் கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கானுங்க. இப்படி இந்த 4 மனித மிருகங்களும் அவங்களோட பிளான் படி அந்த 5 பேரையுமே ரொம்பவே கொடூரமாக கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. பட் இது 5 பேரை ஒரே குடும்பத்தில் கொண்டதுனால இந்த கேஸ் ரொம்பவே யாருமே எதிர்பார்க்காத வகையில் உலகம் முழுவதுமே பேசப்படுது. அப்படி இருந்த அந்த சூழ்நிலையில் தான் அனில் கீழோட கேஸில் இந்த 4 பேரையும் போலீஸ் சந்தேகத்தின் பேரில் கண்காணிக்கிறாங்க. அப்படி கண்காணிக்கும் போது தான் இந்த ஒட்டுமொத்த கொலைகளையும் பண்ணது இவங்க தான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது வரைக்குமே பார்த்த இந்த கேஸில் போலீஸும் சரி, குற்றவாளிகளான அந்த 4 பேரும் சரி ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக செயல்பட்டுருக்காங்க. குற்றவாளிகள் படி பார்க்கணுன்னா வெற்றிகரமாக 10 கொலைகளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. போலீஸ் அவ்வளவு துல்லியமாக இந்த கொலைகளை எந்த ஒரு பெரிய CCTV கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் மெத்தட் எதுவுமே இல்லாமல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி போலீஸ், கிரிமினல் இந்த 2 பேருமே என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த கேஸ்லேயே ரொம்பவே முக்கியமான பார்ட். அதை தான் நம்ம இப்போ போலீஸ் வர்சஸ் கிரிமினல் அப்படிங்கிற பார்ட்டில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கேஸில் வெற்றிகரமாக 10 கொலைகளை பண்ண சீரியல் கில்லரோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பார்த்துடலாம். நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 10 கொலைகளையுமே அங்கே எந்தவித கூர்மையான ஆயுதமும் எதுவுமே பயன்படுத்தாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பயன்படுத்துனது ஒரே ஒரு நைலான் கயிறு மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு முடிச்சை போட்டு 10 கொலைகளையுமே ரொம்பவே வெற்றிகரமாக பண்ணியிருக்கானுங்க. நம்பர் 2, தங்க மேலே எந்த சந்தேகமே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால காணாமல் போன பிரகாஷ், அனில் இந்த மாதிரி அவங்களோட நண்பர்களோட கேஸில் அவங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாண்டடாக போய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை காணோம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நம்பர் 3, குற்றவாளிகளான 4 பேரும் எல்லா விலை உயர்ந்த நகைகளையும் பணங்களையும் கொள்ளடிக்கணுங்கிறதுக்காக விக்டிமில், அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கிற கடைசி நபரை மட்டும் அவங்களோட ஆடைகள் அனைத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எல்லா தகவல்களையும் கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி கடைசியாக கொலை பண்ணியிருக்காங்க. நம்பர் 4, போலீஸ் அவங்கள ஸ்மெல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால வீடு ஃபுல்லாகவுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூமையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் போலீஸ் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது எந்தவித மோப்ப நாய்களையும் பயன்படுத்தாத அளவுக்கு ரொம்பவே கடினமாக இருந்திருக்குது அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்ஸ். அடுத்ததாக இந்த கேஸில் போலீஸோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பார்த்துடலாம். நம்பர் 1, போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு எந்தவித CCTV கேமரா, ஃபிங்கர் பிரிண்ட் மெத்தட் எதுவுமே இல்லைனாலுமே அவங்களோட கண்கள் மூலிமா, அதாவது குற்றவாளிகளோட முக தோற்றத்தை வச்சு மட்டுமே இவங்க தான் குற்றவாளியாக இருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்பர் 2, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, குற்றவாளிகள் தங்களை இன்டெலிஜென்ஸாக காட்டிக்கிறதுக்காக அவங்களா வாண்டடாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இதையுமே போலீஸ் ஒரு எவிடன்ஸாக தான் பார்த்துருக்காங்க. அதாவது அவங்களோட முகத்தோற்றத்தையும் அதே சமயம் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ அவங்க மேலே அடித்த அதே பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் தான் அவங்க மேலே மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்துனுச்சு. நம்பர் 3, போலீஸுக்கு என்ன தான் அவங்க மேலே ஆரம்பத்தில் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தாலுமே அதை வெளியே காட்டிக்காமல் மஃப்டியில் அவங்கள தொடர்ந்து கண்காணித்தது தான் இந்த கேஸையே கிராக் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே முக்கியமாக அமைஞ்சிச்சு. இப்படி இந்த 4 பேரும் ஒட்டுமொத்த கன்ஃபெஷனையும் கொடுத்த பின்னாடி போலீஸ் 1977 மார்ச் 30 அப்போ சட்ட ரீதியாக அவங்கள கைது பண்ணுறாங்க.